இது வந்து ஒரு ஒரு ஹியூமன் ஸ்டோரின்னு தான் சொல்லலாம். வாழ்க்கையில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் நடக்கிற ஒரு இண்டிவிஜுவலோட கதை. தாமஸ்ங்கிற ஒரு இளைஞனோட கதை இது. அவன் சந்திக்கிற அவனோட ஜேர்னியை பற்றி கதை இது. ஆக்சுவலி இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய கடல்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதை படமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய கிரியேட்டிவ். நீங்கள் இந்த படத்தில் அதை பற்றி சொல்கிறீங்களா? இல்லைங்க, அது வந்து கடலுக்கு போகிறவங்க பிரச்சனை ரொம்ப நிறையா இருக்குது. அதை பற்றி சொல்லணுன்னா அது ஆழமாக பண்ணி சொல்ல வேண்டியது. இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு தாமஸுங்கிற ஒரு கேரக்டரோட கதை. அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற வேரியஸ் கதாபாத்திரங்களை அதோட இன்டராக்ஷன் நடக்கிற கதை. இதுக்கு ஏன் கடல்னு பேர்னா அதில் இருக்கிற அவனோட வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒரு டர்புலண்ட்டாக இருக்கிறதுனால அந்த பேர். எந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை என்ன கேட்குறீங்க? பகுதியை சார்ந்த மீனவர்கள் வாழ்க்கை இது வந்து தூத்துக்குடி பக்கம் இருக்கிற மீனவர்கள் சார்ந்து எடுக்கப்பட்டது. அப்படி இல்லைங்க, கதை வந்து செட் பண்ணும்போது சில கதைக்கு வந்து சில பேக்ட்ராப் நல்லா இருக்கும். அந்த சொல்ல வர எமோஷன்ஸு சொல்ல வர இது எந்த பேக்ட்ராப்பில் நல்லா பிரதிபலிக்கும்னு யோசித்து பண்ணுறது. ஸோ இதில் வந்து கடலுங்கிற பேக்ட்ராப்பை வந்து இந்த கதை சொல்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால எடுத்துட்டது. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சில சமயம் வந்து படத்துக்கு வந்து சில கேரக்டருக்கு நியூ கமர்ஸ் இருந்தால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு தோணுது. இது வந்து ஒரு டைரக்டர் ஒரு காஸ்டிங்கோட டிசிஷன். யார் கரெக்டாக இருப்பாங்களோ அதுதான் தேடி போடுறோம். ஸோ இந்த படத்துக்கு நியூ கமர்ஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லை சார், மதன் கார்கி செகண்ட் ஜெனரேஷன் வைரமுத்து. ஸோ அவரு கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மதன் கார்கியோட லிரிக்ஸ் எப்படி இருக்குது? ஸோ வைரமுத்து எழுதியிருக்காங்க. பாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது வந்து அது அந்த பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டு. ரெஹ்மான் வந்து வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர். இதில் வந்து வைரமுத்து சார் ரொம்ப நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் வந்து கேட்கவே வேண்டாம். மதன் கார்கி வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஃபாதர் கிட்ட வளர்ந்த ஒரு பையன். அதை அந்த நிழலை தாண்டி தனியாக வசந்து வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 2 years back அரவிந்த் சார் வந்திருக்காரு அந்த படத்தில். என்ன காரணத்துக்காக அவர் நடிக்க வச்சிருக்கீங்க? நான் தான் சொல்கிறேங்க, காரணம் வந்து டைரக்டருக்கு வந்து எப்போதுமே ஒரே ஒரு காரணம் தான். அது வந்து ஒரு செல்ஃபிஷ் காரணம். இந்த படத்துக்கு நமக்கு இந்த கேரக்டருக்கு யார் நல்லா இருப்பாங்களோ அவங்க தேடி போய் பிடிக்க விட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அரவிந்த் சுவாமியும். ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து சொல்ல வந்தது கரெக்டாக சொல்கிறது தான். இதில் புதுமையை கையாளணுங்கிறதுக்காக எதுவுமே பண்ணுறது இல்லை. எது நமக்கு வந்து அழகாக கதை சொல்ல உதவுமோ அது அந்த விதத்தில் சொல்ல முயற்சி பண்ணுறது தான் அது கதை, திரைக்கதை. ஐ திங்க் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுற அவரோட அந்த டெப்த்து, அந்த வட்டார வழக்கு, அந்த அவங்க மீனவர் வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு ரைட்டரோட எபிலிட்டி எல்லாம் அவர்கிட்டேருந்து வந்தது. ஓகே.